இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சீங்கன்னா ஒரு நாள் பூராவும் நல்ல சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. நீங்கள் காலையில் செஞ்சது இரவைக்கு கூட வச்சு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 சப்பாத்தி நல்ல பெரிய சைஸ் சப்பாத்தி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு இதை மாதிரி இரவு வடித்து வச்ச சாதம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. காலையில் வீசாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு கப்பில் காவாசி சாதம் எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கு பிறகு இதை மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி நல்ல டிக்காக அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு நாம் ஆட்டா மாவு 1/2 கப் ஆட்டா மாவு எடுத்திருக்கேன். இந்த ஆட்டா மாவு இதோடு சேர்க்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம். இப்போ நான் செய்ய போகிறது இன்றைக்கி 2 ரொட்டி கிடச்சிருந்துச்சி. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி வச்ச சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி விடலாம். நீங்கள் நல்லா கையாலேயே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் சாதம் மாவு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து வரும். இதை மாதிரி நல்லா கலந்ததுக்கு பிறகு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதை நாம் ஒரு 15 நிமிஷத்துக்கு இதே மாதிரி நல்லா பிசைஞ்செடுக்கலாம். உங்களோட கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி பிசைகிறதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. நாம் ஆல்ரெடி வடித்து வச்ச சாதத்தில் தண்ணி சேர்த்து ஊற வச்சு அரைச்சிக்கிறதால அந்த ஈரப்பதமே இதுக்கு போதுமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தண்ணி போதாமல் போயிடுச்சுன்னா கொஞ்சமாக தெளித்து இதை மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டுக்கு விட்டதுக்கு பிறகு அழுத்தி பாத்திரண்டா வழங்கும் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை 2 போலாக பிரித்து எடுக்கலாம். சப்பாத்திக்கு சாதம் சேர்த்திருக்கோம்னு சொல்லி நீங்கள் சொல்லாத வரைக்கும் யாருக்குமே தெரியாது. டேஸ்ட்டுமே எந்த டிஃப்ரெண்ட்டும் வழங்க மாட்டா. அந்த அளவுக்கு சப்பாத்தி சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஹோட்டலில் சாதம் மிஞ்சும் போது இதை மாதிரி சப்பாத்தியாக ரெடி பண்ணுவாங்க. அதால் தான் ஹோட்டலில் சப்பாத்தியெல்லாம் நல்ல சாஃப்டாக நிறைய நேரத்துக்கு இருக்கு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 உருண்டையாக உருட்டினதுக்கு பிறகு இதை மாதிரி கையால் நல்லா வட்டை ஷேப்பில் ஷேப் பண்ணதுக்கு பிறகு ஒரு ரோலிங் பின் வச்சு இதே மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இது பார்க்கும்போது நல்ல சாஃப்டாக இருக்கணும். இந்த தட்டும்போது நல்ல மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி நல்லா உப்பி வரும். இப்போ நல்ல ஒரு நான்ஸ்டிக் பேனை நல்லா சூடாக்கினதுக்கு பிறகு நம்ம சப்பாத்தியை சேர்க்கலாம். ஒரு 5 நிமிஷத்தால் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணும். அந்த டைமில் மற்ற பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சமாக ஆயிலை இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூட இதை மாதிரி பபிள்ஸ் வராமல் டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிரும். உங்களுக்கு சப்பாத்தி உப்பி வர மாட்டா. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி செய்யக்குள்ள நிறைய பபிள்ஸ் வந்திருக்கும். சப்பாத்தி சாப்பிட்றதுக்குமே நல்ல கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி 2 பக்கம் கலர் சேஞ்ச் ஆனது பிறகு நாம் சப்பாத்தி எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ நான் 4ஆக மடித்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கேன்னு சப்பாத்தி. நீங்கள் ஒரு நாள் கூட இதை வச்சு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சாஃப்டாக. பிள்ளைகளுக்கு டிஃபனுக்கு இதில் சவர்மா கூட நீங்கள் காலையில் செஞ்சு கொடுக்கலாம். நைட்டுக்கு செஞ்சு வச்சு காலையில் சவர்மா மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேலன்னு சொன்னால் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாகவும் குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.